அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு திலக்ஷ்மணி யூடியூப் சேனல். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இந்த 2026ஆம் ஆண்டு தை மாதத்தில் வரக்கூடிய தை மாத கிருத்திகை பற்றிய தகவல் தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஒவ்வொரு மாதமுமே கிருத்திகை நட்சத்திரம் வந்தாலும் தை கிருத்திகை, ஆடி கிருத்திகை, இந்த 2 கிருத்திகைக்கும் தனி சிறப்பு உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. தை மாதத்தில் வரக்கூடிய தை கிருத்திகை நன்னாளில் நாம் விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்யும் போது முருகப்பெருமானுடைய ஆசீர்வாதத்தை நாம் நேரடியாக பெற முடியும் என ஐதீகமாக சொல்லப்படுகிறது. மேலும் இந்த தை மாத கிருத்திகை நாளில் நாம் வேண்டும் வேண்டுதல்கள், நினைக்கக்கூடிய காரியங்கள் விரைவில் நிறைவேறும் என ஐதீகமாக சொல்லப்படுகிறது. அப்பேற்பட்ட இந்த சக்தி வாய்ந்த 2026ஆம் ஆண்டு தை மாத கிருத்திகை எப்போ வருதுன்னு சொல்லி பார்த்துடலாமா? ஜனவரி 27ஆம் தேதி தை 13ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை அன்று வருகிறது. இந்த நாளை பயன்படுத்தி முருகப்பெருமானிடம் உங்களுடைய வேண்டுதல்களை வைத்து நிச்சயமாக நிறைவேற்றி கொள்ளுங்கள். உங்கள் வீட்டின் அருகில் முருகப்பெருமானுடைய ஆலயம் இருந்தால் கண்டிப்பாக அன்றைய தினத்தில் விரதம் இருந்து முருகப்பெருமான் ஆலயத்திற்கு சென்று 2 நெய் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யுங்கள். நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதல்களை அத்தனை நிறைவேற்றி தருவார் நம்மளுடைய முருகப்பெருமான். இந்த பதிவு உங்க எல்லாத்துக்குமே ரொம்ப பயனுள்ளதா இருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். இந்த வீடியோவை கண்டிப்பா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் முருகப்பெருமானுடைய ஆசீர்வாதங்கள் பரிபூரணமாக கிடைக்கும். தொடர்ந்து எனக்கு ஆதரவு தாருங்கள். தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங். அடுத்து இதே மாதிரி ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.